கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், இந்த நாள் தேவன் நமக்காக தந்த நாள். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளை நம்ம தேவனை நோக்கி பார்த்து துதித்து கொண்டு இருக்கிறோம், துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், அது ஒன்றாய் இணைந்து செபிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே வானங்களை விரித்தவர், பூமியை பரப்பினவர். ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், அந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, இப்பொழுது நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஓய்வு நாள் எதற்கு கொடுத்திருக்கார்? நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரோடு கூட பேசி இருக்க வேண்டும் என்று, ஜெபிக்க வேண்டும் என்று, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று, என் பிள்ளைங்க ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, என் பிள்ளைங்க மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நாள் தேவன் நமக்காக தந்த நாள். பிரியமான ஜனமே, சந்தோஷமா இருங்க, மனமகிழ்ச்சியா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. 6 நாள் நீங்க நல்லா வேலை செஞ்சீங்க, இந்த நாள் நீங்க ஓய்ந்திருங்க, ஓய்ந்திருங்க, சமாதானமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, நீதியா இருங்க. இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதித்து கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற இரக்கம் எவ்வளவு பெரிதா இருக்குது, யோசித்து பாருங்களேன். இந்த நாள் வேலை நாட்களாகவே போயிருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஜனங்க அப்படித்தான். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை கூட என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஜனங்க வேலைக்கு போற நாளாய் வைத்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களிலும் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்கிறார், அப்படி ஓடாதீர்கள். 6 நாள் வேலை செய்யுங்க, 7வது நாள் உங்க சரீரத்துக்கு நீங்க ஓய்வு கொடுங்க, உங்க மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க, அமைதியா வைத்திருங்க, என்னை நோக்கி பாருங்க, என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆலோசனை என்கிட்ட கேளுங்க, வார்த்தை இடத்துல கேளுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நல்ல உங்களுக்கு ஆலோசனையா இருக்கும்னு தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, நாம் சோர்ந்து போகாமல் தேவனை நோக்கி பார்த்து துதிப்போம், ஜெபிப்போம், அவரோடு கூட பேசி கொண்டிருப்போம். பரிசுத்தமான நாள். Thank you Jesus. Hallelujah. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள்ல நம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக இணைத்ததுக்காக நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, மனதார நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா. இந்த நாள் பரிசுத்தமான நாள், இந்த நாள் ஓய்வு நாள் அப்பா. இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஜெபிக்கும்படி, உம்மை தேடும்படி, உம்மோடு உறவாடும்படி நீங்க எங்களுக்கு கொடுத்த நாளப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்க இந்த நாளை வீணாக்கிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைகள் இருக்கட்டும், தேவ செய்தியா இருக்கட்டும், எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். வழியை திறந்து ஆசீர்வதிக்கும் நல்ல ஆண்டவரே, உம்மை மனதால உயர்த்துகிறோம் தகப்பனே. குறைகளை நிறைவாக்குகிற நல்ல தெய்வமே, உம்மை மனதால உயர்த்துகிறோம் தகப்பனே. கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும் என்று சொன்னவர். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை வாளாக்காமலும் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமலும் மேலாகுவாய். தேவனை உங்களுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஓய்வு நாள், இந்த நாள் மகிமையின் நாள். இந்த காலை வேளையில அவரை உயர்த்துகிற போது, அவரை மகிமைப்படுத்துகிற போது உங்களுக்கு அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் அவர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்கள், நான், எங்கள் எல்லோரும் யாருக்கு பிள்ளை என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளையாய் இருக்கிறோம். நம் தகப்பனை சார்ந்து, நம் தகப்பனோட ஆலயத்தில் அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது, நம் தகப்பன் ராஜாதி ராஜா, அவர் வானத்தில் இறங்கி வந்து ஜீவ அப்பமாய் இருந்து அவரோட வார்த்தைகளை பரிசுத்த தகப்பன் தருகிறார். அந்த வார்த்தை தான் தேவ வார்த்தை, தேவ வசனம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா.
ஆசீர்வாதமான ஜெப மலர் என்ற தொலைக்காட்சி ஊழியத்தில இந்த ஆராதனை நாளில், இந்த ஓய்வு நாளில் அவரை உயர்த்த போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நீங்க இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் இருதயத்துல தேவன் உங்கள் முன்பாக நிற்கிறார் என்று சொல்லி நினைத்து அவரோடு சமூகத்துல பேசுங்கள். அவர் உங்களோடு பேசுவார். அவர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளிக்கிற தகப்பன் உங்களுக்கும் பதிலளிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாருங்கள், அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீர். புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர். கனிதரும் மரங்களாய் கைப்பொங்க செய்கிறீர். நான் கரும் மரங்களாய் செழி தொங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் இப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். உன் முகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனிதரும் மரங்களால், கனிதரும் மரங்களாய் செழி தொங்க செய்கிறீ. நான் கனிதரும் மரங்களாய் செழி தொங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும்
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பா உன் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். உங்க திருமுகம் கண்டு நான் திருப்தியில் முழுகுவேன். நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனை இந்த ஓய்வு நாள்ல அவரை துதித்து, அவர் இந்த வாரம் முழுவதும் உங்களையும் என்னையும் நடத்தி வந்தார் அல்லவா. அவருக்கு இந்த காலை வேளையில இந்த வாரம் முழுவதுமாய் நடத்தின தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். இருக்க நல்ல வீடு தந்தீரே, வாழ தேவையான வசதி தந்தீரே, கடுமையாக உழைக்க வைத்தீரே, எங்களுக்கு கடனே இல்லாம வாழ வைத்தீரே, ஜீவனை தந்தீரே, இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே என்று சொல்லுங்க. அவர் இந்த வாரம் முழுவதுமாய் உங்களை கண்ணின் மணி போல நடத்தி வந்திருக்கிறார். உங்களை கழுகு போல சுமந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபைகளை நம் தேவன் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். தேவன் நமக்கு ஒரு வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாயிருங்கள். வாருங்கள், அவரை நன்றி சொல்லி நாம துதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தெய்வம் நன்மை செய்தான், நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தான், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. விசேஷமா இருக்கிற இடத்துல உங்க வாய்களை திறந்து தேவனை நோக்கி செபியுங்க, ஆராதிங்க. இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நிறுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமா உங்களை கண்ணின் மணி போல காப்பாத்தினவர், வழி நடத்தினவர். எத்தனை போராட்டம் வந்தாலும் உங்களோடு இருந்து உங்களை மீட்டெடுத்தவர், உயிரோடு இருக்கிறவர். அவரை நன்றி சொல்லி, நன்றி தகப்பனேன்னு சொல்லி அவரை துதிக்கும் போது, அவரை மனதால செபிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, இந்த ஆராதனை நாளில், இந்த ஓய்வு நாளில் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வாராக, அதிசயங்களை செய்வாராக. ஆமென். கணவன் மனைவியாய் இருக்கும் இடத்துல உங்க பிள்ளைகளோடு வாய்களை திறந்து சொல்லுங்க இந்த ஓய்வு நாள்ல. ஆமென். அல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து துதிக்கிறவர்களையும் ஆராதிக்கிறவர்களையும் இந்த வாரத்துல நடத்தினது போல அடுத்த வாரமும் தேவன் நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தான், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே.
ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளில் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டீர். இருளில் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கென்று வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடுமை இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பரிசுத்த நல்லாண்டவரே, இந்த ஓய்வு நாள், இந்த ஆராதனை நாள் உமது கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஒவ்வொரு சத்துருக்கள் இருந்து எங்களை விடுதலையாக்கின தகப்பனை நாங்கள் உயர்த்தும்படி, துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவரையே தேவன் என்று சொல்லும்படிவுக்கு எங்களுக்கு விசுவாசத்தையும் வல்லமையும் எங்களுக்கு தந்தீரே. எங்களை பாதுகாத்தீரே.
உமக்கே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிங்கத்தின் வாய்களை கட்டினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீரை இரத்தமாக மாற்றினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாய் பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை இந்த ஓய்வு நாள்ல, இந்த ஆராதனை நாள்ல அவரை மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா, அவரையே துதிக்கிறோம் அல்லவா, அவரையே ஆராதிக்கிறோம் அல்லவா. அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தகப்பன், நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாத தகப்பன், நம்மை குறித்து திட்டங்களை வைத்திருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காப்பாத்தினவர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இயேசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள், இந்த ஆராதனை நாள் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறவரே, உமக்கே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை குறித்து வைத்திருக்கிறீர், எங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற போகிறீரப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ராஜா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் சிங்கத்தின் வாய்களை கட்டினவர், சர்வ வல்லமை உள்ள தகப்பன் ஆண்டவரே. தண்ணீரை இரத்தமாக மாற்றின தகப்பன் ஆண்டவரே. ஒரு நதியே இரத்தமாய் மாற்றின தகப்பன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. திட்டங்களை தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியோ நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியும் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. எளியாவை காகம் கொண்டு போசித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே. எளியாவை காகம் கொண்டு போசித்தீரே,
சோரை செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே, பேசும் தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்லுவீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே. சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவுகள் திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவுகள் திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கெதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கெதற்கு? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க, நடத்தி செல்லுவீங்க. பரிசுத்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள்ல உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில கொடுக்க போகிற தேவ வார்த்தைகளுக்காக, தேவ வசனத்துக்காக நடுங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மேல விசேஷித்த வல்லமையை வைத்து விசேஷித்த கிருபைகளை தந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்க செபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, வேத வசனத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை தருவாராக. விசேஷித்த கிருபைகளை தருவாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னவர் ஆண்டவரே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தின் ரகசியங்களையும் பார்க்கவும் படிக்கவும் கண்களை திறந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பன அமர்ந்து அந்த வார்த்தைகளை கேளுங்க. உங்க இருதயமான பலகையில பரிசுத்த தேவனோட வார்த்தையை வையுங்க. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த ஓய்வு நாள்ல, இந்த ஆராதனை நாளில, கர்த்தரை பிரியப்படுத்துகிற காலை வேளையில எங்களோடு கலந்து வந்திருக்கிறீங்களே. இந்த ஆசீர்வாதமான ஜெப மலர் என்ற தொலைக்காட்சி ஊழியத்துல பங்கெடுத்திருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை நித்தமும் காப்பார், நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலேயும் உங்க ஆத்துமாவை திருப்தி ஆக்கி இருக்கிறாரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். வசனத்துக்கு கேட்க அவர்கள் காதுகளை திறந்தருளும்படியாய் செபிக்கிறோம். செவிடாய் இருக்கிற காதுகளையும் இயேசுவின் நாமத்துல தேவ வார்த்தைகள் அவர்களுக்கு கேட்கும்படி உதவி செய்வீராக தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாளா இருக்கிறபடினால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் இப்போது கேட்க போகிறோம். கர்த்தரை ஆராதித்தோம், இவ்வளவு நேரம் அவருடைய பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஸ்திரத்தை பற்றி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல 2 வஸ்திரம் முடிஞ்சிச்சு, இது 3வது வஸ்திரத்தை பார்க்க போகிறோம். இந்த வஸ்திரத்தின் பேர் பரிசுத்த ஆவியின் வஸ்திரம். ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் வஸ்திரம். அதற்காக நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1 வார்த்தை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள்.
பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அலங்காரமான வஸ்திரம் இந்த பரிசுத்த ஆவியின் வஸ்திரம். அதுதான் சாந்த குணம் உள்ளது, அமைதி, பரிசுத்தமாக நம்ம வாழ்றதுக்கு நீதியாக கற்றுக் கொடுக்கிற வஸ்திரத்தின் பேர் பரிசுத்த வஸ்திரம். அந்த பரிசுத்த வஸ்திரம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்திரமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த வஸ்திரத்தை நம்ம தரித்துக்கொள்ளும் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தமான வஸ்திரம் நமக்கு வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. அதே போல வாசிப்போம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வார்த்தையை நம்ம வாசிப்போம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவியினால யார? நசரனாகிய இயேசுவை. நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அப்போ அவர் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்ட பொழுதுதான் அவருடைய ஊழியங்கள், அவருடைய செய்கைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த வஸ்திரம் வந்தா நம்ம இடத்துல எப்படி இருப்போம்னு சொன்னா, முதலாவது நம்ம நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. நன்மை செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். இரண்டாவது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் நாம் குணமாக்குகிறவர்களாய் இருப்போம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவைப்பட்டது. அவருக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவன் கொடுத்தார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கும் இந்த வஸ்திரம் வேணுமா வேண்டாமா யோசித்து பாருங்க. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது முதலாவது நம்ம நன்மை செய்கிறவர்களாய், நல்லவர்களாய், உதவி செய்கிற பிள்ளைகளாய் காணப்படும். இரண்டாவது பார்க்கும்போது பிசாசின் வல்லமையில் இருக்கிறவங்க யாவரையும் நம்மளால குணமாக்க முடியும். அவங்களுக்கு இன்னைக்கு எவ்வளோ ஜனங்க, கட்டப்பட்டு ஜனங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அத்தனை ஜனங்களையும் குணமாக்கணும் வேணும் இல்லையா? எங்கெங்கயோ ஓடி அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம சொன்னா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும். ஏன்னா எங்க வீட்டுக்கு நிறைய பிசாசின் பிடித்த பிள்ளைகள் வந்திருக்காங்க. அது வாலிப பிள்ளைகள், நிறைய பிள்ளைகள் பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி செபிக்க வைத்து அவங்களை முழுசா அந்த குடும்பத்தையே ஆண்டுக்குள்ள வழி நடத்தி நாங்க அனுப்பியிருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, அந்த வல்லமை நமக்கு வேணும், அது நமக்கு தேவை. ஏன்னா நசரனாகிய இயேசுவுக்கே தேவன் கொடுத்திருக்கான்னு சொன்னா நமக்கும் கொடுப்பார். அவர் எவ்வளவு வல்லவர்! அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாமும் இதை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வஸ்திரம் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும், உதவி செய்கிறவர்களாய் காணப்படும், மற்றவருடைய பாரங்களை தன்னுடைய பாரமா நம்ம நினைப்போம். அதுதான் பரிசுத்தருடைய குணம். ஹல்லேலூயா. அதுக்குதான் மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். ஏன்னா முதலாவது நம்ம பார்க்கும்போது மனம் திரும்பும் போது நமக்கு ரட்சிப்பின்ற வஸ்திரம் கிடைக்குது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு நீதியின் சால்வை கிடைக்குது. மூணாவதா பார்க்கும்போது நம்ம விசுவாசிகளாய் மாறும் பொழுது பிரியமான தேவச்சனமே, அந்த இடத்துல தான் நமக்கு பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகமே கிடைக்கும். நம்ம விசுவாசிக்கிறோம், தாகமா இருக்கிறோம், அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியுடைய வஸ்திரம் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதே போல வாசிப்போம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. அவனுடைய சரீரத்திலிருந்து உருமல்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அவனுடைய யாருடைய? பவுலுடைய சரீரத்தில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸுங்க, அவன் போட்டிருந்த உரும்புகளை போட்டிருந்த தொப்பி, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த வியாதிஸ்த மேலே போட்டால் சுகம் கிடைக்குதுங்களா அவர்களுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்திலிருந்து உருமல்கள், அவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை, கச்சை, அவன் இடுப்புல கட்டிட்டு இருந்தது, தலையில போத்தி கொண்டிருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வியாதிஸ்த மேலே போடும்போதே அந்த ஆடையில் அவ்வளோ ஒரு வல்லமை இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது. பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருந்தது. அந்த 12 வருஷமா பெரும்பாலுடைய ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டும் போதே வல்லமை புறப்பட்டு போச்சு. பாத்தீங்களா? அதே போல தேவனுக்காக பக்தி வைராகியமாய் வாழ்ந்த மனுஷன் பவுலுடைய சரீரத்துல இருந்த அவர் போட்டு கொடுத்த அந்த ஆடையை கொண்டு போய் கூட வியாதிகள் மேல் போடும் பொழுது அவர்கள் சுகம் அடைந்தார்கள். பிசாசுக்கள் எல்லாம், பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போயினே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அதை எப்படி நம்ம வாஞ்சிக்கணுன்றதை பார்க்க போகிறோம். அதே போல அப்போஸ்தலர் 5 நம்ம பார்க்கும்போது பவுலுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்டான்னு பார்க்கும்போது இல்ல, பேதுருக்கும் இருந்தது. பிரியமான தேவச்சனமே, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15வது வார்த்தையை படிக்கும்போது பார்க்கும்போது, பிணியாளிகளை படுக்கைகளில் மேலும் கட்டில்களில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும் படிக்கு அவர்களை வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள்.
பேதுரு நடந்து போறார் பார்த்தீங்களா, நடந்து போகிற வழியில கொண்டு வந்து போடுவாங்களா, அவருடைய நிழலாவது பட்டா போதும் இந்த வியாதிஸ்தர் சொஸ்தமாகணும்னு சொல்லி அந்த வியாதிஸ்தருடைய ஜனங்கள் அப்படி நினைத்திருந்தார்களாம். பிரியமான தேவச்சனம், அப்ப எவ்வளவு வல்லமை! ஆமே, அந்த வல்லமையும் அந்த பரிசுத்த அபிஷேகம் அவங்களோட இருந்தபடினால தான் தேவனுக்காக அவங்களால வைராகியமாய் நிற்க முடிந்தது. பரிசுத்தாவுடைய அபிஷேகம் அவங்களுடைய சரீரத்துல இருந்தது, அவங்க ட்ரெஸ் மேல இருந்தது, அவங்க நிழல்ல இருந்தது. அதனால தான் தேவனுக்காக அவர்கள் வைராகியமாய் வாழ்ந்தார்கள். தன்னை சிலுவையில் அறையவும், தன்னை வெட்டவும், தன்னை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும் அவர்கள் தயங்கவே இல்லை, பயப்படவே இல்லை. தேவன் உண்மையானவர், உண்மையானவர் என்று சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா! தேவன் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார், அவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார் என்று சொல்லி தைரியமாக பிரசங்கித்தார்கள். யாருக்கும் அவர்கள் பயப்படவே இல்லை. எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்கும்போது அவர் பயந்தார்கள். பேதுரு பார்க்கும்போது பயந்து தேவனை மறுதலித்து தான் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அந்த காத்திருந்து அவர்கள் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்போது தேவனுக்காக அவர்கள் வைராகியமாய் எழும்பி நின்றார்கள். ஆம் பிரியமான தேவச்சனமே, நமக்கு கூட இன்றைக்கு எத்தனையோ பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கவலைகள் வரும். அதை பார்த்து நாம் பயந்து ஓடிடக்கூடாது. சில நேரத்தில் பிசாசானவன் நம்முடைய இன்னும் நல்லா வளர்ந்து கொண்டே போகிறார்கள் சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடைக்கலை நம்ம முன்னாடி போடுவா கொண்டு வந்து, ஆனால் நம்ம அதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. என் இயேசுவின் நாமத்தால் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் விலகும். பிரியமான தேவச்சனமே, பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நாம் வல்லமையாக வைராகியமாக தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்து கொண்டு, அந்த அதுக்கு தான் நமக்கு பரிசுத்தாவுடைய வஸ்திரம் வேணும், பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா! அதே போல வாசிப்போம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் தேவனுடைய விரலினாலே, இந்த விரலினாலே என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. விரலினாலே, தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய விரலினாலே, பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய விரலினாலே நான் பரிசுத்த ஆவிகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவன், நமக்கும் பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா! அந்த பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தான் நம்மளால நிலைத்து நிற்கவே முடியும். ஹல்லேலூயா! ஒரு நிமிஷம் பாருங்க, நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேறு. இன்றைக்கு அநேக பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்க வெகு சிலர் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையே பெற்றிருப்பாங்க. நசரனாகிய இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார். நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவனுடைய விரலினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிசாசுகளை துரத்துவீங்க. அதுகளை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. பிரியமான தேவச்சனமே, அவைகளுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஆனால் நம்ம தைரியமா நிற்கணும்னா நமக்கு பரிசுத்தோட அபிஷேகம் வேணும். அது சில நேரத்தில் நமக்கு தடைப்படும், சில நேரத்தில் கிடைக்காம போகும். இன்னும் நம்ம வாஞ்சித்து தாகத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! வாசிப்போம் தொடர்ந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார். நமக்குள்ள ஒரு நீதியின் மேல் பசிதாக, இந்த சத்திய வசனம் தான் நமக்கு நீதியா இருக்கிறது, நம்மளை நீதியான பாதையில நடத்துது. இந்த வார்த்தையின் மேல நமக்கு ஒரு தாகம் வேணும். பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி இதை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லி நம்ம வாஞ்சிக்கணும். சில நேரத்துல யோசிக்கணும், அப்பாவை கூப்பிடணும். பிரியமான தேவச்சனமே, அதே போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் இருக்கணும்னா பரிசுத்தாவிடம் வந்தா மாத்திரம்தான் நம்மளால சுத்தமா இருக்கவே முடியும். அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காதுங்க, இருதயத்துல சுத்தம் இருக்காது. பொருளாசை இருக்கும், தேவையில்லாத மற்ற ஆசைகள் இருக்கும், மற்ற ஆசைகள் இச்சைகள் அவங்களுக்குள்ள காணப்படும். ஆனா அவர்கள் என்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்குள்ள வராங்களோ அவருடைய இருதயம் சுத்தமா இருக்கும். ஹல்லேலூயா! இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்குன்னா நம்ம பரிசுத்த ஆவியானுக்குள்ள இருந்தா மாத்திரம்தான் நம்முடைய இருதயம் சுத்தமாவே இருக்கும். பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நமக்குள்ள வேணும், அந்த வஸ்திரம் நமக்கு வேணும். பிரியமான தேவச்சனமே, அப்பொழுதுதான் நாம் சுத்தமா இருப்போம். அப்படி சுத்தமுள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா! நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும்னா பரிசுத்தருடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அப்ப அவரை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது, அவரை நம்ம தேடும் பொழுது நாம் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளும். எப்படி தேட வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வார்த்தை.
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது தாகம் யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ஞானஸ்நானம் நடத்திட்டீங்களா, இப்ப மூணாவது அவங்களுக்கு என்ன வேணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். அப்ப நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், என்ன பண்ணணும்? நல்லா தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? வசனத்தை எடுத்து வச்சு அப்பா கிட்ட கேட்கணும். பிரியமான தேவச்சனமே, இந்த தாகமா இருக்கணும். அப்பா என்ன உங்க ஆவியில நிரப்புங்கப்பா, எனக்கு ஆவின்ற வஸ்திரத்தை கொடுங்கப்பா, எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்ப்பா, நானும் உங்களை போல ஊழியம் செய்யணும்ப்பா, நானும் உங்களை போல வாழணும்ப்பா, நானும் உங்களை போல நன்மை செய்யணும்ப்பா, ஏன் இருதயமும் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். பிரியமான தேவஜனமே, இது எங்க போனாலும் கிடைக்காது. நீங்க பரிசுத்தமா இருந்து வாஞ்சித்தா மாத்திரம்தான் இந்த வஸ்திரம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. மீதி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற ஊழியக்காரர்கள் மற்றவர்கள் நம்ம கை மேல வச்சு ஜெபம் பண்ணும்போது, அந்த வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம ரட்சிக்கப்படலாம், சரி பண்ணலாம். ஆனா நீங்க தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கும்போது உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பாப்பா. நீங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருக்குன்னு சொன்னா அங்க உங்களை ஆண்டவர் நிரப்புவார். ஏன்னா உங்க இருதயம் வாஞ்சிக்கிறது தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லைன்னா இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தாகத்தோடு வாஞ்சையோடு அப்பாவுடைய பாதத்தை இறுகப்படுத்திக்கொள்ளுங்க. அப்பா எனக்கு வேணும்ப்பா, நான் மறுரூபமாக்கப்படணும்ப்பா, உங்க அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட கெஞ்சணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் அவர் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, அவர் ஊற்ற காத்திருக்கிறார். நம்ம தான் என்ன பண்ணணும்? அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல வாசிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் முதல் வார்த்தை. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்களாண்டைக்கு வாருங்கள். பிரியமான தேவச்சன், ஓ எங்க தண்ணி கிடைக்கும்? ஜீவ தண்ணீர் எங்க இருக்கும்? தேவ சமூகத்துல போய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் தான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். அது அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அடுத்துதான் நம்ம அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அதுதான் அப்படி ஜெபிக்கும் போது தேவ சமூகத்துல போய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு கிடைக்கும். ஓ தாகமா இருக்கிறவங்களே, நீங்க நிச்சயமாவே தாகமா இருக்கிறீங்களா? பரிசுத்தோட அபிஷேகம் வேணும்னு கேட்கிறீங்களா? அப்பா எனக்கு உங்களுடைய அபிஷேகம் வேணும்ப்பா, உங்களுடைய அபிஷேகம் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டேன்ப்பா, எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் சொன்னா, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்களாண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி கூப்பிடுகிறார். பிரியமான தேவச்சனமே, இது பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ எங்கேயுமே நீங்க இதை வாங்கவே முடியாது. அப்பா ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருந்து காத்திருந்து அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமான தேவச்சனவே, அதே போல ரட்சிப்பின் அனுபவம் வேறு, பரிசுத்தாவின் அபிஷேகம் வேறு. அதை நம்ம மறந்து போகவே கூடாது. இந்த அபிஷேகம் ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா? இல்லை, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏன்னா மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆவது வார்த்தை சொல்லுகிறது. அது நம்ம அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டதுன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம விசுவாசிக்கும் பொழுது அப்பா கிட்ட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா அற்புதங்களும் நம்மளாலையும் செய்ய முடியும். நமக்கும் அபிஷேகம் வேணும். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளம். பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவான எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தேவன் அவளோட கூட இருப்பார் என்று சொல்லி மார்க் 16 நீங்க அழகா 16, 17, 18 வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். பிரியமான தேவச்சனம், அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. அந்த வார்த்தையின் படி நம்ம வாழ அப்படியே நம்மளை தாழ்த்தணும், அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? அவிழ்த்து போடாமல் இருக்க வேண்டும். சில பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருப்பாங்க, ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ஜெபிப்பாங்க, இல்லை ஒரு கூட்டத்துக்கு போனா ஆவியில நிரம்புறேன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வேற ஆவி நமக்குள்ள கிரிகை செய்யும். ஏன்னா பெருக்கி அழகாய் ஜோடிக்கப்பட்டிருந்தனா வேற ஆவி நமக்குள்ள குடிக்கொள்ளும். பிரியமான தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி போக வேண்டும். எப்படி நம்ம அப்பா கிட்ட அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும், தாகத்தோடு வாஞ்சியோடு இருந்தால் அவர் ஆவியை தருவார். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன பண்ணுறது? ஆவி அவிழ்த்து போடக்கூடாதுன்னா அது அந்த நமக்குள்ளே அவிழ்த்து போடுறதுன்னா தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட பேச்சுக்கள், வசனத்துக்கு விரோதமாய் போறது, இல்லை ஜெபிக்காம போறது, இல்லை ஆவியில நிரம்பாம ஜெபித்து ஆவியில நிரம்பி ஜெபிக்காமல் அதை விட்டு விடுவதுதான் ஆவியை அவிழ்த்து போடுதல் என்ற அர்த்தம். அதனால ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். கர்த்தர் உங்களை எடுத்து நடத்துவார், கட்டுவார். பிரியமான தேவச்சனமே, அதே போல நம்ம வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை. தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமீன். பரிசுத்த ஆவியை எப்படி நம்ம அவிழ்த்து போடாத இருக்கணுமோ அதே போல பரிசுத்த ஆவியை நம்ம என்ன பண்ணணும்? துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். துக்கப்படுத்தாமல்
துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நமக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான பேச்சுக்கள், அசுத்தமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியான நமக்குள்ள இருக்கிறார், நம்ம பயந்து வாழ வேண்டும், சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருக்கும்போது நம் ஆவியானவரை துக்கப்படுத்தவே மாட்டார். நம்ம இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் வாசம் பண்ணுவார், நம்மளை ஆவியில நிரப்பி வைத்திருப்பார். நம்ம மற்றவர்களுக்காக கை வைத்து ஜெபிக்கும் போது அவர்களும் ஆவியில நிரம்புவார்கள். அவர்களுடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும். பிரியமான தேவச்சனமே, நம்ம எப்பொழுது வாஞ்சையோடு தாகத்தோடு அந்த அபிஷேகத்தை கேட்டு பெழுகிறோம். அப்பா நீங்க கொடுங்கப்பா, நாங்க உண்மை போல ஊழியம் செய்யணும்ப்பா, நாங்க உண்மை போல இருக்கணும்ப்பா, நன்மை செய்யணும்ப்பான்னு சொல்லி நம்ம வரோம் இல்லையா? ஆனா தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்னாடி நம்ம மறந்து போய் விடுகிறோம், தேவனை விட்டு தூர போகிறோம். அப்ப நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்துவதாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி இராமல் நாம் பரிசுத்தத்தாய் பரிசுத்தம் உள்ளவளாய் வாழ, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியான நம்ம துக்கப்படுத்தாமல் இருப்போமாக. அதே போல ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். ஆவியிலே அனலாயிருங்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமோ ஆவியில அனலா இருக்கணுமா, கேட்டு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்பொழுது நம்ம ஆவிக்குள்ள அனலா இருக்கணுமா, நமக்குள்ள இருக்கிற பலிபீடம் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா, தேவனுக்காக பக்தி வைராகியமா எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அது எரிந்து கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அசுத்தம் நமக்குள்ள வரவே வராது. அசுத்த பேச்சு, அசுத்த எண்ணம், அசுத்த சிந்தனை, அசுத்தமான மாம்சத்துக்குரிய காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படாது. அது பற்றி எரிந்து கொண்டே இருக்குங்க. எப்படி பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த பலிபீடத்தின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினின் ஆவியின் பரிசுத்த ஆவியின் அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு வெறும் தண்ணீர்லாம்ப்பா ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிற ஒரு ஆவியிலும் அக்கினியிலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்குது இல்லைங்களா? அந்த வார்த்தையின்படி நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்கினியின் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் தேவை இல்லாதவர்களை சுட்டெரித்து போடுவார் ஆவியானவர். பரிசுத்த ஆவியின் அக்கினியானவர் நமக்கு எப்படின்னா, தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், அவை சுட்டெரித்து போடுவார். நம்ம அதையெல்லாம் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேராக போக வேண்டும். பரிசுத்தர் நம்ம இடத்துல சொல்லுவார், இதெல்லாம் நீ போகாத, அங்கே செய்யாத, அதை பார்க்காதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த காது கொடுத்து கேட்க மாட்டோம். சில நேரத்தில் நம்மளுடைய இருதயத்தில் உணர்த்தப்படும், அதை நம்ம கேட்க மாட்டோம், அந்த செயலை செய்ய மாட்டோம். ஆனால் பரவாயில்ல, இது என்ன கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போய் பாவங்களை செய்வோம். அப்படி இராமல் ஆவியில் அனலாக இருங்க. நீங்கள் ஆவியில் அனலாக இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான பாதையில் போவீங்க. எதை பார்த்தாலும் நீங்கள் விழுந்து போகவே மாட்டீங்க. எப்படியாப்பட்டது இருந்தாலும் நீங்கள் விழுந்து போகவே மாட்டீங்க. விழுந்து போகிற அளவுக்கு உங்களுக்குள்ள பலவீனம் வரவே வராது. ஏன்னா உங்களுக்குள்ள ஆவியின் அபிஷேகம் இருக்கு, ஆவியின் அக்கினியின் ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதே போல அபிஷேகத்தின் மேல் நம்ம வாஞ்சியாக இருக்க வேண்டும். அபிஷேகம் நமக்குள்ள தங்கி இருந்து உலாவுகிறவராக இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆவியானவர் நம்மளை அனலாய் நடத்துவாராக. இந்த வஸ்திரம் பரிசுத்த ஆவியின் வஸ்திரம். இது நமக்கு தேவை. ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம சரியான பாதையில் போகும்பொழுதும் அப்பா நம்மளை கரை அசைத்து கூப்பிடும் பொழுது அந்த ஆவி அவருக்குள்ள இருக்கிற வித்து நமக்குள்ள இருந்தால் தான் அந்த கனெக்ஷனே உண்டாக முடியும். அப்போதான் அப்பாவுடைய குரலை நம்மளால தெளிவாக கேட்க முடியும். என் மகனே, என் மகளை வான்னு சொல்லி கூப்பிட்டா நம்மளால போக முடியும். சத்தத்தை இப்படி ஜெபம் பண்ணுங்க, இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சில நேரத்தில் ஆவியானவர் நம்மளோட கூட பேசுவார். மற்ற காரியங்களை குறித்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். பிரியமான தேவச்சனமே, அதை ருசித்து நீங்க வாங்க, ஆண்டுக்குள்ள வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுக்குள்ள வாங்க, பரிசுத்தருடைய அபிஷேகத்துக்குள்ள வாங்க. அப்பொழுதுதான் நான் சொல்வது என்னதென்று உங்களால் புரிந்து கொள்ளவே முடியும். மற்றவர்களுக்காக நம்மளை ஜெபிக்க வைப்பார். மற்ற முகங்களை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுவார். அடையாளங்களை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார், வெளிப்பாடுகளை கொடுத்த தேவன் அவருடைய பாதையிலே நம்ம நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. பரிசுத்தருடைய அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வஸ்திரத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். 3 வஸ்திரங்களை பார்த்து விட்டோம். பிரியமான தேவச்சனமே, அடுத்த வாரம் நாம் 4வது வஸ்திரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, எங்களை ஆவியானவரே நீங்க ஆட்கொள்ளுங்கப்பா, எங்களை அபிஷேகிங்கப்பா. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மேல உங்க அபிஷேக எண்ணெயை ஊற்றுங்கப்பா, அவங்க அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கப்பா. அப்பா, அவங்களை ஆவியில நிரப்பப்படட்டும் ஆண்டவரே, நிரப்பப்படட்டும் ராஜா. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமாண்டவரே, இதுவரை பரிசுத்தாவுடைய அபிஷேகம் நான் பெற்றுக்கொள்ளலையே, எனக்கு பரிசுத்தாவுடைய அபிஷேகம் வேணும்னு வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே, தாகமா இருக்கிற பிள்ளைகள்
பிள்ளைகளே என்னிடத்துல வாருங்கள் என்று சொன்னீங்களேப்பா. உம்மிடத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே அவருடைய உள்ளத்தை பாருங்கப்பா. அப்பாவுடைய உள்ளம் ஆவியில நிரப்பப்பட்டு இருக்கிறபடினால் நீங்க தகப்பனே ஆவியினால் அபிஷேகத்தால் வல்லமையினால் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறப்பா. அந்த உள்ளம் அப்பா உமக்காக ஏங்குகிறதை பாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா இந்த நாள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கட்டும்ப்பா. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எந்தெந்த காரியத்துக்காக எந்தெந்த தேவைக்காக இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அப்பா அவருடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் சந்திங்கப்பா. உம்முடைய பிள்ளைங்க, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தன்னைத்தானே தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிறபடினா நீர் அவளை ஆசீர்வாதிப்பேன், நான் அவளை கடாட்சி தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் எத்தனை தேவையோடு உடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களேப்பா. அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா, சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. ஆசீர்வாதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அப்பா உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி, பயன்படுத்துங்க ராஜா. ஆசீர்வாதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.